சுமார் $4 டிரில்லியன் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக விளங்கும் இந்தியாவுக்கு பருவமழையே உயிர் நாடியாக விளங்குகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இயல்பை விட அதிகமான மழை பெய்ததால் நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழிய விவசாயிகள் அடுத்தடுத்து நல்ல விளைச்சலை பெற்றனர். ஆனால் இந்த ஆண்டு அப்படி இருக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் மழைப்பொழிவு, வெப்பநிலை ஆகியவை தொடர்பான முன்னறிவிப்புகளை மாதாந்திர பருவகால அடிப்படையில் வெளியிடுவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் பயன்படுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தின் முதல் கட்ட கணிப்பை வெளியிட்ட இந்திய வானிலை ஆய்வு மையம் 2ஆம் கட்ட முன் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தென்மேற்கு பருவமழை காலத்தின் மழைப்பொழிவு 4% ஏற்ற இறக்க அடிப்படையில் நீண்டகால சராசரியில் 90% இருக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. 1971 2020ஆம் ஆண்டு வரையிலான தரவுகளின் அடிப்படையில் நாடு முழுவதற்குமான தென்மேற்கு பருவமழை கால மழைப்பொழிவின் நீண்டகால சராசரி 87 சென்டிமீட்டர் ஆகும். இந்த ஜூன் மாதத்தில் மட்டும் நாடு முழுவதற்குமான சராசரி மழைப்பொழிவு நீண்டகால சராசரியில் 92%க்கும் குறைவாகவே இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பசிபிக் பெருங்கடலின் மத்திய நிலநடுப்பகுதி வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பமடைந்து வருவதால் இந்த ஆண்டு எல் நினோ உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. 1951 மற்றும் 2022க்கு இடைப்பட்ட காலத்தில் பதிவு செய்யப்பட்ட 17 எல் நினோ நிகழ்வுகளில் 5 நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடலில் வெப்பமயமாதல் ஏற்பட்ட போதிலும் இந்தியாவிற்கு இயல்பான அல்லது இயல்பை விட அதிகமான மழையை கொண்டு வந்தன. என்றாலும் இந்த ஆண்டு அதேபோல் ஒரு வாய்ப்பு இருக்குமா என்பது தெரியவில்லை. எல் நினோ என்பது மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கடல் வெப்பநிலை இயல்பை விட உயரும்போது ஏற்படும் ஒரு வானிலை நிகழ்வாகும். கடந்த காலங்களில் பெரும்பாலான எல் நினோ ஆண்டுகளில் இந்தியாவில் சராசரிக்கும் குறைவான மழை பொழிவே ஏற்பட்டிருக்கிறது. இது சில சமயங்களில் கடுமையான வறட்சிக்கு வழிவகுத்து பயிர்களை அழித்ததோடு உணவுப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை பாதித்திருக்கிறது. ஆனால் பருவமழை காலத்தின் பிற்பகுதியில் சாதகமான இந்திய பெருங்கடல் இருமுனை நிலைமைகள் உருவாக வாய்ப்புள்ளது என்றும் அது பருவமழைக்கு வழிவகுக்கும் என்றும் வானியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கிய நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.8% முதல் 7.2% வரை வளர்ச்சி அடையும் என்று மத்திய அரசு கணித்திருக்கிறது. குறைவான மழைப்பொழிவு என்ற முன்னறிவிப்பு இந்த நிதியாண்டில் சில்லறை பணவீக்க அபாயங்களை ஏற்படுத்தியுள்ளன. எல் நினோ மற்றும் சராசரிக்கும் குறைவான மழைப்பொழிவால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் முன்னெச்சரிக்கை மற்றும் அவசரகால திட்டங்களை வகுத்திருக்கும் மத்திய அரசு சாகுபடிக்கு தேவையான விதைகள் மற்றும் உரங்கள் போதிய அளவில் சேமிப்பில் வைத்துள்ளது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்திருக்கிறார்.